உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நிறைவு பெற்றது. போட்டியில் 5786 காளைகள் மற்றும் 1698 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். மொத்தம் 9 சுற்றுகளாக நடந்த விறுவிறுப்பான போட்டியில் 85க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் காளை முட்டி காயமடைந்தனர். சிவகங்கை பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் 20 காளைகளை அடக்கி சிறந்த மாடுபிடி வீரருக்கான முதல் பரிசை தட்டி சென்றார். இவருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிசான் கார் மற்றும் பசுவும் கஞ்சும் பரிசாக வழங்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். நான் காரை விற்கலாம் மாட்டேனே. என்னை போன்ற சக வீரர்கள் என்னோட சகோதரர்கள் யூஸ் பண்றாங்க. அந்த காரை என்னோட சகோதரர்கள் யூஸ் பண்றாங்க. அந்த காரை நான் விற்க மாட்டேன். பரிசு என் உடன்பெறா சகோதரன் அவன் இன்னைக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு மாடு பாஞ்சதுல வெளியில போயிட்டான். அது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. அவன் நல்லா இருக்கான். இன்னும் அடுத்த ஜல்லிக்கட்டுல அவன் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். அதுக்கு முழுக்க நான் சப்போர்ட்டா இருப்பேன். கண்டிப்பா எதிர்பாருங்க. எங்க அண்ணன் தான் வாங்குவான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா, ஜல்லிக்கட்டுனா உயிரிழப்பு நடக்கதானே செய்யும். அதை அந்த அரசு ஒரு கண்காணிப்பா கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்க குடும்பம் இதாயிரும். ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வரவங்க தான் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிறோம். நாங்க பணக்காரங்க இல்ல, ஏழையில இருந்து தான் மாடு பிடிக்கிறோம். முந்தா நாள் நடந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல என்னோட ஃப்ரெண்டு தான் விளாங்குடி நவீன், உயிர் ஃப்ரெண்டா, உயிர் நண்பன். அவன் இறந்துட்டான். அவனுக்கு இந்த அரசு ஒரு நிதி உதவி செய்யணும். அவங்க அவங்க குடும்பத்தில் ஒரு வேலை வாய்ப்பு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஒரு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்கணும். இனி வரும் காலங்களில் ஜல்லிக்கட்டில் விவசாயத்திற்கு, அதாவது வீரர்களுக்கும் டிராக்டர் கொடுக்கறது நல்லது. கார் ஒரு இதாக தான் இருக்கும். வீரர்களுக்கும் டிராக்டர் கொடுத்தா ஒரு இதான ஒரு பொறுப்பான ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி அது இதாயிரும். இதை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். பொதும்பு கிராமத்தை சேர்ந்த வீரர் ஸ்ரீதர் 14 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்து ஆட்டோவை பரிசாக பெற்றார். சிவகங்கை மடப்புரத்தை சேர்ந்த வீரர் விக்னேஷ் 10 காளைகளை பிடித்து 3ஆம் இடம் வென்றார். அவருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளைக்கான முதல் பரிசை சேலம் அயோத்தியா பட்டினத்தை சேர்ந்த பாகுபலி காளை வென்றது. காளையின் உரிமையாளருக்கு 12 லட்சம் மதிப்பில் டிராக்டர் மற்றும் பசுவும் கஞ்சும் பரிசாக வழங்கப்பட்டது. முதவாடி சிறந்த கலையை கொண்டு வரணும் தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும். ஆனா ட்ரைனிங்ல நார்மலாவே நமக்கு எப்பவுமே பழக்கம் இருக்குண்ணா. அந்த பழக்கத்து மூலியமா கொண்டு வந்தோம். ஆனா நம்ம குரூப் பேர் என்ன? தமிழ்நாடு பாகுபலி குரூப்ஸ். ஆனா அயோத்தியா பட்டினம், சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம். ஆனா மொத்தம் ஒரு 2000 பசங்க இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷங்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 18 வருஷமா இருக்கும் ஃபீல்டுல. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் முறையா ஜெயிச்சிருக்கு அப்படிங்குள்ள எங்க டீம் பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சேலம் மாவட்டமே சந்தோஷமா இருக்கு. பரிசுகளை தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன், மதுரை கலெக்டர் சங்கீதா இணைந்து வழங்கினர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டை உறுதி செய்தது அலங்காநல்லூர். அதை போல பாலமேடு, அவனியாபுரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்கள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் எந்த அளவிற்கு அந்த உணர்வோடு இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவு வழங்கியின் பேரில் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைமையில் இந்த 3 ஜல்லிக்கட்டும் சிறப்பாக நடைபெற்றது. அதே நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், அதை போல வருவாய்த்துறை, நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை, கால்நடைத்துறை, ஊராட்சி உள்ளாட்சித்துறை, ஊர வளர்ச்சித்துறை, அனைத்து துறைகளையும் காவல், அதற்கு மேலாக 3 ஜல்லிக்கட்டிலையுமே அதை மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை, மாநகராட்சியினுடைய ஆணையர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இரவு பகல் பாராது முழுமையாக முழு ஒத்துழைப்பு தந்து இன்றைக்கு இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, பொனியாறு ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த ஜல்லிக்கட்டுகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டுகளிலும் சிறப்பாகத்தான் நடைபெற்றுச்சு. இதில் எந்த விதமான ஒரு சிறு தவறும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் வீடியோ பதிவாகுது. பத்திரிகை துறை, தொலைக்காட்சி நண்பர்களுடைய நேரடி பார்வையில் தான் இந்த ஜல்லிக்கட்டும் நடைபெறுகிறது. அதில்
சில நேரங்களில் எங்களுக்கு 10 நிமிஷம் குறைவாக இருந்துருச்சு, சில பேர்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆயிடுச்சு அப்படின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் அந்தந்த ரவுண்டில் யார் சிறந்தவர்களின் தேர்வு பண்ணி கடைசியில் அந்த தேர்வு பண்ண அத்தனை பேருக்கும் முழுமையாக அந்த கடைசி சுற்றில் வாய்ப்பு தருகிற போது எந்த விதமான விமர்சனத்துக்கும் இடமில்லாமல் அது முழுமையாக இன்றைக்கு 3 ஜல்லிக்கட்டிலையும் வெற்றி பெற்று நிறைவு பெற்றிருக்கிறது.